ஏய் ஐசு, ஏய் நில்லடி, எங்க போயிட்டு இருக்க? ஏய் நில்லு. ஹெட்டி பைத்தியக்காரி, எங்க போறடி? நீ பேசாட்டி பிள்ளையில விட்டுட்டு ஓ இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கியே, எங்க போற? ஏட்டி ஒன்னு தானே கேக்குறேன். ஏய் ஏமா ஏமா ஆஸ்பத்திரியில வந்து நின்றுட்டு இருக்க? வாமா போலாம். மாமி தான் வீட்டுக்கு போயிட்டாங்களாமே, அவங்கள வீட்டுல போய் பாப்போம் வா. என்னத்த டீ வளருத? என்னத்த வளருத? மாமி வீட்டுக்கு போயிட்டாவளா? எந்த மாமி? உன் கூட வேலை பார்த்தாலே அவளை சொல்றியா? அவளை என்னத்துக்கு இப்ப நீ தேடுத? ஏட்டி குழந்தைய பெத்து குழந்தைய ஆஸ்பத்திரியில போட்டுட்டு வீட்டை பார்க்க போகணுங்கிறியா? ஏமா இப்படி வளர்ற? யாருமா குழந்தை பெத்தா? மாமிக்கு தான், அவங்க புருஷன் கூட இல்லையே. ஏம்மா அடிபட்டுட்டு தானே அவங்கள பார்க்க வந்தோம். இப்ப என்னலாமோ சொல்லிட்டு இருக்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏட்டி லூசு, என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருந்த அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சி. வீட்டுக்கு போனோமாம்ல வீட்டுக்கு. ஏய் உன் புருஷன் இப்ப வருவாரு, அவருக்கு பதிலா சொல்லிட்டு போ. என்னம்மா லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு முடிவாயிட்டு. ஏம்மா இன்னொரு தடவை அவரை பத்தி பேசின எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வரும் பார்த்துக்க. சும்மா தேவையில்லாம அவரை பத்தி பேசாத. வா வீட்டை பக்கம் போவோம். ஏட்டி இப்படியெல்லாம் பைத்தியம் மாதிரி உளராத, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏட்டி அவர் கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகள பெத்திருக்க. ஏற்கனவே ஒரு பிள்ளைய பெத்து வளர்ந்து அவனுக்கு 6 வயசு ஆக போகுது. அடுத்ததா 2 பிள்ளைய பெத்திருக்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைல அப்படியே போட்டுட்டு இப்படி ஒடியாந்துருக்க. ஏ லூசு வா. என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் குழந்தை பெத்துக்கலன்னு உனக்கு வருத்தத்துல இப்படி ஏதும் ஆயிட்டா? ஏம்மா என்னம்மா பேசுற? எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குங்கிற, அடுத்தால 2 பிள்ளை பிறந்திருக்குங்கிற. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னமோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏம்மா நீ சரியில்லைம்மா. அப்பாவை போய் பார்த்து உன்னை முதல்ல ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்லணும். அத்தை அத்தை, நல்ல வேளை மாப்பிள்ள வந்தீங்க. இந்த பைத்தியக்காரி என்னமில்லாமோ உளர்றா, என்னன்னு கேளுங்க. ஐசு ஐசு, வீட்டுக்கு போகுமா? இங்க பாருங்க, சும்மா அனிதாக்கு தெரியாம என்கிட்ட பேசுறதும் எனக்கு தெரியாம அனிதா கிட்ட பேசுறதும் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க பாடு அவ பாடு, என்கிட்டலாம் வந்து பேசாதீங்க. என்கிட்ட பேசினாதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். மறுபடியும் என்னத்துக்கு தொந்தரவு பண்றீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆயிட்டு, வழிய விடுங்க. ஐசு ஐசு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க? அனிதா பாத்தியா, உனக்கு அது என்னை பத்தி தெரியுது. இந்த அத்தான் ஏண்டா நீ இல்லாத நேரம் என்கிட்ட வந்து பேசுறாரோ. முதல்ல இவரை வீட்டு பக்கம் கூட்டிட்டு போ. எங்க அம்மா வேற உனக்கு 2 பிள்ளை பிறந்திருக்குன்னு கதை சொல்லிட்டு இருக்கு. நீ அது என்ன நம்புறல? ஐசு அத்தான் உன்னை பார்க்க தான் ஓடி ஓடி வருவார்ல, அதான் வந்திருக்காரு. சரி வந்தா பேச வேண்டியதானே, அதுக்கு ஏன் கோவப்படுற? சரி ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வந்த? இந்த மாமி இங்கதான் சேர்த்திருக்காங்கன்னு போன் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வந்தேன். ஆனா மாமியே காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. அதான் சரி வேலைக்கு போவோம், நேரம் ஆயிட்டுன்னு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? மாமி நம்ம வீட்டில தான் இருக்காங்க, நீ இங்க வந்து தேடினா எப்படி? நம்ம வீட்லனா எங்க வீட்ல தான் இல்லைன்னு அம்மா சொல்லுதுல. ஐயா ஐசு, நீ இப்ப அனிதாவையும் அனிதா பிள்ளைகளையும் பாக்குறதுக்காக அங்க வந்திருந்தல்ல, அதான் அனிதாக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. ஒத்தையில அனிதாவால வளர்க்க முடியாதுன்னு நீ தானே வந்து அங்க இருக்க. அதனாலதான் மாமியும் உன்னை பாக்குறதுக்காக அங்க வந்தாங்க. என்ன அனிதா சொல்ற? அதுக்குள்ளேயும் 4 பிள்ளை பெத்துக்கிட்டியா? ஐயோ அனிதா, நீ கிளவி ஆயிடுவியே. ஆமா ஐசு, காலு வேற ஒரே வலியா இருக்கு. யாரு பாக்குறது? எங்க அம்மா வேற சண்டை போட்டுட்டு ஊரை பக்கம் போயிட்டு, அதனால என் குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உன்ன மாதிரி யாராவது பிள்ளைங்களை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்கல்ல. என்ன அனிதா சொல்ற? எனக்கு பிள்ளை வளர்க்கவே தெரியாதே. ஆமா, நான் மட்டும் என்ன கத்துக்கிட்டா வந்தேன்? பிள்ளைங்களை தாளாட்டணும், பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும், சோறு ஊட்டணும்,
2 பசங்க வேற இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுதான் வேலை. கொஞ்ச நாள் அங்க வந்து இரேன். அதெல்லாம் முடியாது போ. நான் அங்கே வந்து இருந்தா நீ திரும்பவும் இங்கே எதுக்கு வந்தேன்னு சண்டை போடுவேன். அதெல்லாம் போட மாட்டேன் ஐசு. என்ன நல்லா பார்த்துக்கிறதுக்கு உன்னை விட யார் இருக்கா சொல்லு? அப்படியா? அப்போ நான் வேலைக்கு போகணுமே. வேலைக்கெல்லாம் போகலாம். ஒரு 2 மாசம் லீவ் சொல்லிட்டு என்னைய வந்து பார்த்துக்கிறியா? ஆ சரி அனிதா. ஆனால் நீ என்கிட்ட சண்டை போடக்கூடாது. அத்தானை என்கிட்ட வந்து பேச சொல்லாத. அவர் வந்து பேசினார்னாலே உனக்கு கோவமாக வரும். சரி ஐசு. அப்போ வா போவோம். ஏன் நின்றுட்டு இருக்க? நீ முதல்ல வண்டிக்கு போ. அத்தான் கூட நான் போய் என் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வரேன், சரியா? என்ன அனிதா சொல்ற? இந்த ஹாஸ்பிட்டல்லையே உனக்கு குழந்தை பிறந்துச்சு? ஆமா ஐசு, அதான் உன்னை எதேச்சியா பார்த்தேன். நீ இங்கே வந்திருக்கியே, ஒருவேளை என்னதான் பார்க்க வந்தியோன்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில பார்த்தா நீ மாமியை பார்க்க வந்திருக்க. நான் தான் உன்னை பார்க்க வந்தா உனக்கு பிடிக்காதே, அதான் வரல. இப்போ சிரிச்சு சிரிச்சு பேசுற. ஆனா வீட்டுக்கு போனதும் சண்டை போட்டேன்னா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. அப்புறம் கெட்ட கோவத்துல நானும் சண்டை போடுவேன். தாமிச சண்டையே போட மாட்டேன் ஐசு. சரியான ஆள் தான். உனக்கு காரியம் ஆகணும்னா என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவ, இல்லைன்னா சண்டை போடுவ. சரி மன்னிச்சிருமா, இனிமே சண்டையே போட மாட்டேன். சரி நீ அத்தான் கூட போ, சரியா? ஆனா அவர் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லு. ஏங்க சொன்னது புரிஞ்சிச்சுல? ஒழுங்கா பேசாம வண்டிக்கு கூட்டிட்டு போங்க. நான் வரேன். டாக்டர் கிட்ட பேசிட்டு குழந்தைகளை எடுத்துட்டு வரோம். சரி அனிதா. சரி போ ஐசு. சரி, நீ சொன்னதுனால கேட்குறேன். சரி சரி போ. வா ஐசு. இங்க பாருங்க, இந்த கையை பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதான் நான் வரேன்னு சொன்னல, நீங்க முன்னாடி போங்க. சரி வா. ஏய் அனிதா, என்னடி நடக்குது இங்க? ஏய், நீ பேசுறத மட்டும் கேக்குறா? ஐயோ அம்மா, பொறுமையா இருங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் அவளுக்கு சரியாகும். அது வரைக்கும் நாம தான் அவ வழியில போகணும்னு சொன்னாங்கல்ல. அவங்க சொல்லியும் நாம அவ மேல எதையாவது திணிச்சா அவளுக்கு வேற மாதிரி ஏதாவது ஆயிருமா? அவ வழியிலே போவோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னடி இவ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா? நான் குழந்தையும் பெத்துக்கல, ஒன்றும் பெத்துக்கலங்கிறா. எனக்கு அடி வைத்த கலக்குது. ஒன்னைய 4 பிள்ளை பெத்துக்கிட்டவங்கிறா. என்னெல்லாமோ உளர்றாளே. ஐயோ அம்மா, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவ வழியில போய் தான் அவளை சரி பண்ணணும். என்ன பண்ண போறோமோ தெரியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அம்மா, டாக்டர் அந்த அளவுக்கு நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்கன்னா எம்மா பொறுத்து தான் ஆகணும். அவ இந்த அளவுக்கு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அதுக்கே நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவ நிலைமையில இருந்து அவ மீண்டு வந்திருக்கானா எவ்வளவு பெரிய விஷயம். அவளுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டுவோம். வேற வழி இல்லை. வாங்க வீட்டுக்கு போவோம். டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு குழந்தைய எடுத்துட்டு கிளம்புவோம். ஆமா, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்தீங்களா? இல்லட்டி, அப்பா இருக்கிறாங்க. அப்பாவும் உன் மாமியாவும் இருக்கு. நான் அதுக்குள்ளேயே இவ எங்கேயோ போறாளன்ட்டு பின்னாடி ஓடியாந்தேன். சரிம்மா வாங்க. உட்கார் ஐசு. பரவாயில்ல தான், 4 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டீங்களே, பெரிய ஆளு தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் 1 பிள்ளை 2 பிள்ளையோட போதும்னு நிப்பாட்டிக்கிறாங்க. நீங்க பரவாயில்ல. ஏதாவது குடிக்கிறியா? என்ன நீ? நான் தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னைய பார்த்துக்க வந்திருக்கியா? நான் தான் உனக்கு எதுனாலும் செஞ்சு கொடுக்கணும். என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். அதெல்லாம் நாளையில இருந்து செய்யலாம். இன்னைக்கு அம்மா வந்திருக்காங்கல்ல, அம்மா செய்வாங்க. என்ன நீ? அம்மா ஊர்ல இல்லைன்னு தானே சொன்னேன். அது எங்க அம்மா, இது உங்க அம்மா. என்ன ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மாக்கு உன்னை கண்டாலே பிடிக்காதே, எப்படி வந்துச்சு? அதெல்லாம் அப்பப்ப உனக்கு தெரியாம அம்மா என்ன வந்து பார்க்கும். எனக்கும் அம்மாக்கு என்ன சண்டையா? சரியான ஆள்தான் அனிதா. அதான மட்டும்தான் மயக்கி வச்சிருக்கேன்னு பார்த்தேன். எங்க அம்மாவையும்ல மயக்கி வச்சிருக்க. சரி சரி உட்காரு. ஏன் நின்றுட்டே இருக்க? ஆமா, உன் பிள்ளைங்களை எங்க? ஒருத்தரையும் ஆளை காணோம். இப்பதான் மேல போய் பார்த்துட்டு வந்தேன். அண்ணனும் தம்பியும் விளையாண்டுட்டு இருக்காங்க, வர சொல்றேன். ஆமா தான், கேட்கணும்னு நினைச்சேன். 4 பிள்ளைங்கன்னு தான் சொன்னா.
எத்தனை பொம்பளை பிள்ளைங்க எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க? 2 பையன் 2 பொண்ணு. சூப்பர் தான். சரி சமமா பெத்துக்கிட்டீங்களா? ஒரு பொண்ணுக்கு ஐஸ்வர்யான்னு என் பேரை வைங்க, சரியா? சரி சரி. சீக்கிரம் வாடா, அம்மா வந்திருக்கா பாரு. டேய் அஸ்வினே, அருணே, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரியே பேசணும், சரியா? சரிம்மா. ஐசுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஐசுமா அப்படி பாக்குறீங்க? இவன் தான் அஸ்வினி, என் தம்பி. நான் அருண். ஓ, நீங்க அருண், இவன் அஸ்வினா. அம்மா பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. பின்ன அனிதா அம்மா தான் எப்பவும் சொல்லுவாங்களே, உனக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்க பேரு ஐசம்மா. அவங்க எப்போ வாடுவாங்க, அம்மா கூட்டிட்டு போய் அவங்கள உனக்கு காட்டுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்படியா? பரவாயில்லையே. ஆமா ஐசம்மா, நீ ரொம்ப நல்லவளா. அனிதா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, அனிதா அம்மா எங்களை வளர்த்தாலும் நாங்க 2 பேரும் உன்னையே தான் தேடிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஐசுமா. அப்புறம் நீ சாப்பிட்டியா? இல்லடா அஸ்வின், எனக்கு யாருமே எதுவும் தரலையே. இப்ப போடு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அம்மா உனக்கு ஜூஸ் போட்டு தரேன், சரியா? அதெல்லாம் நாளைக்கு போடலாம். இன்னைக்கு ஆச்சி தான் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுப்பாங்க. நீ வா ஐசம்மா, உள்ள போய் முதல்ல உன் பெட்ரூம்ல ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம பேசிக்குவோம், சரியா? அதனடா என்னோட பெட்ரூமு? ஆமா ஐசம்மா, உனக்கு தெரியாதுல, உனக்காக நீ எப்ப வாடுவான்னு சொல்லி நாங்க உனக்காக ஒரு பெட்ரூம் வச்சிருக்கோம். அதான் உன் பெட்ரூம். அப்படியா? பரவாயில்லையே. அப்ப எனக்கும் இந்த வீட்ல இடம் உண்டு, அப்படித்தானே? கண்டிப்பா. எங்க வீட்ல நீயும் ஒரு ஆளு தானே? சூப்பர்டா செல்லக்குட்டி. சரி சரி, வா ஐசு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாம், சரியா? சரி அனிதா. பசங்களா, நீங்க மேல போங்க, அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா? பாய் ஐசுமா, நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம், சரியா? சரிடா செல்லம். வா ஐசு, உள்ள போவோம். ஆமா, குட்டி பாப்பா எங்க? குட்டி பாப்பா 2 பேரும் தூங்குறாங்க. தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். வா. நீதான் குழந்தை பெத்தவ, நீதான் ரெஸ்ட் எடுக்கணும். நீ என்னைய ரெஸ்ட் எடுக்க சொல்ற? நானும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன், நீனும் தூங்கு, சரியா? சரி அனிதா. என்னடா தம்பி, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? ஏனே ஐசம்மாக்கு இப்படி ஆச்சு? நம்மளெல்லாம் ஞாபகமே இல்லையா? அதான் ஆச்சியும் அப்பாவும் சொன்னாங்களா, கொஞ்ச நாள்ல ஐசம்மாக்கு சரியாயிரும், நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தா சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்களால. ஐசம்மாக்கு திரும்பவும் சரியாயிரும், சரியா? கவலைப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. ஐசம்மா வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஐசம்மா நல்லபடியா வந்திருக்கலாம். அனிதம்மா கூட அதுதான் சொல்லிச்சு தெரியுமா? அனிசம்மா எப்படி சொல்லிச்சு தெரியுமா? ஐசம்மா நல்லபடியா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, அப்புறம் ஐசம்மாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம 2 பேரும் அப்பப்போ போய் ஐசம்மாட்ட பேசுவோம், சரியா? சீக்கிரமா ஐசம்மா நம்மகிட்ட பேசும், நம்மளெல்லாம் அடையாளம் தெரியும், அப்புறம் நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம், சரியால? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியா? சரிண்ணே. சரிண்ணே, உனக்கு பசிக்குதா? நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா? ஆச்சி கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. ஐசம்மாக்கும் அனிதாம்மாக்கும் கூத்திட்டு வரும், நான் போய் எடுத்துட்டு வரட்டா? இல்ல தம்பி, எனக்கு பசிக்கல. பாப்பாவை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிட்டு தெரியுமா? ஆமாண்ணே, நாம தான் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், சரியாண்ணே? சரியில்ல தம்பி. என்ன அனிதாம்மா, உனக்கு தான் டபுள் வேலை, டென்ஷன் ஆயிட்டியா? நல்ல வேலைடா, அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்னீங்க, இல்லனா உன் அம்மாக்காரிக்கு சந்தேகம் வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாளே பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிரும். நீங்க 2 பேரும் தான் அடிக்கடி அவகிட்ட போய் பேசணும். இப்ப 4 பிள்ளையும் ஏன் பிள்ளைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரியே கொஞ்ச நாள் நடந்துக்கோங்க. எப்பவும் அஸ்வினி ஏன் பிள்ளை தானே? சூப்பர் அனிதாம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத.
ஏன் பிள்ளை அஸ்வின் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்ப நானு நீயும் தான், நீ தான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்னு தெரியும்ல. தேங்க்ஸ் அனிதாமா. அனிதாமா லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்க, ஏதாவது சாப்பிடுவோமா? ஆமாடா, அத மறந்துட்டேனே. இப்பதான் அடுப்புல சாம்பார் கொதிக்குது, இரு செத்த நேரம் ஒரு அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அம்மா உன்னை கூப்பிடுறேன், சரியா? சாம்பாருக்கு தான் இவ்வளவு பில்டப் குத்தியா? நான் வட பெருசா ஏதாவது செஞ்சிருப்பேன் நினைச்சா. ஆமா, உங்க அம்மா அம்பட்டு நான்வெஜ் விரும்பி திங்க மாட்டா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்ய முடியும். சரி சரி, ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. கிளம்பு கிளம்பு, ஒரு சாம்பாருக்கு முடு பேச்சா. சரியான ஆளுதாம்மா இவன், அவனுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு குத்துரு. சரிடா. அண்ணே, உன் ரெக்கமெண்டுக்கு ரொம்ப நன்றி. சாம்பார்னா உனக்கு முட்டை இருந்தா தானே சாப்பிட முடியும், எனக்கு தெரியும்ல தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்னைக்கு குட்டி பாப்பாவோட உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் குட்டி பாப்பா ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் மகிஷாலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், சூப்பர், வெரி பியூட்டிஃபுல், நைஸ், செம செம, பியூட்டிஃபுல், வெரி நைஸ், சூப்பர் ஸ்டோரி, மகிஷாலினி மதுரை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், எங்கள் குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாக்கா சரியாகணும், பாப்பா விட அஸ்வின் தான் அழகா இருக்க அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் ஆண்டி, அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாப்பாவோட அஸ்வின் அழகா இருக்கானா? தேங்க்யூ. ஹாய் தமிழ் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் தான் குட்டி பாப்பாவோட நல்லா இருக்கானா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி, அஸ்வின் எனக்கு குட்டி பாப்பா தா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா, கண்டிப்பாக தருவான். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி பாப்பா வேணுமா? இந்தாங்க. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, குட்டி பாப்பா வேணுமா? உங்களுக்கு தரேன், சரியா? இங்க வாங்க. ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அஸ்வின், ஹாய் அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? தயவு செஞ்சு ஐஸ்வர்யாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மயிலுக்குட்டி, தங்கக்குட்டி, ரயிலுக்குட்டி, பட்டுக்குட்டி, 10 மயிலு தங்க செல்லங்களா 2 செல்லங்களும் ஆயிட்டீங்க. 4 பேரும் வேற லெவலாக இருக்குது. குட்டீஸ் 2 பேரும், அஸ்வின் தங்கம், அருண் தங்கம். உங்கள் பேரோட பாட்டு வேற லெவல். ஆறாரோ ஆறிராரோ, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஸோ மச். அனிதா, ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீ எப்படிமா இருக்க? என்ன மாசிலாக்கா, நான் இப்போ தான் நல்லா இருக்கேன், நீங்கள் வேற என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா, நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. ஐ லவ் யூ அக்கா. ஐயோ மாசிலாக்கா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இவா ஆளை விட்டா எல்லாரையும் முழுங்கிடுவா, கவலைப்படாதீங்க. ஐ லவ் யூ so much அக்கா. எங்க பட்டுக்குட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க ஐசம்மாவை பட்டு போயிட்டு பழைய நிலைமைக்கு வாங்க சொல்லியிருக்கீங்க. ஐசம்மா இப்பதான் கியூட்டா இருக்காங்க தெரியுமா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலாமா, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, சொல்லுக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ லவ் யூ so much. எங்க குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா?
ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் ஐஸ்வர்யாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, மாமா, ஹாய் குட்டி, 3 பேரும். சரி, 4 பேர். மாமா எப்படி இருக்கீங்க? நீ தான் அக்கா எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், பட்டுக்குட்டி செல்லம், பொச்சு குட்டி செல்லம், செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அதனால சீரியல் பார்க்க முடியல. இன்னைக்கு தான் பார்க்குறேன், இப்போ தான் வந்து பார்க்குறேன், சாரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்லம்மா, எப்போ டைம் கிடைக்கோ அப்போ பாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வீடியோ பார்த்தா போதும்க்கா. லவ் யூ அக்கா. எங்கள் குட்டீஸ்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா ஓட அப்பா அம்மா, பேபி, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யாக்கா ஒன்றும் ஆகக்கூடாது ப்ளீஸ். அக்காவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுக வருது. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மா. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா. ஹாய் ஐஸ்வர்யம்மா, அனிதம்மா, அப்பா, அருண் தம்பி எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா. ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். பை பிரகாஷ் அப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்கள் பட்டுக்குட்டி 2 புது உறவு குட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லவ் யூ அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், உனக்கு 2 தங்கச்சி பாப்பா வந்திருக்கா, எப்படி இருக்கான்னு சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்லாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, என் சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க? குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லு. ஐ லவ் யூ. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க தங்க குட்டி, பட்டு குட்டி, 2 தங்கச்சி குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, லவ் யூ அண்ணா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். 2 லிட்டில் குட்டீஸ் ஆர் வெரி கியூட். ஃபீல் சாரி ஃபார் ஐஸ்வர்யா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. குட்டீஸ்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்கள் குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சரியா. ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் ஆஸ்மா, சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஸ்மா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஸ்மா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 குட்டி பாப்பா வந்ததில் அஸ்வின் செல்லம் ரொம்ப குஷியாக இருக்கியா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பர் சூப்பர். ஐசக்காக்கு சீக்கிரம் நினைவு வரணும். கியூட் பேபிஸ். ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? 2 குட்டி பாப்பாவும் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சரியா. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்க குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சரியா. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
பொங்கலை செல்லங்களா பாப்பா என்னைய மாதிரியே இருக்கா. அனிதா உனக்கு எப்போ சண்டை போடுற எப்போ வருமோ ஐசுவ சண்டை போடுன்னு சொல்ற அனிதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏங்க தெய்வமக்கா என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியலையா? எப்ப சண்டை போடுற, எப்ப ஐஸ்வர்யா கூட சண்டை போடுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படித்தான் தெய்வமக்கா, எனக்கே தெரியாது எப்ப சண்டை போடுவேன் எப்ப அவளை சண்டை போட சொல்லுவேன்னு. என்ன செய்யறது, சூழ்நிலைக்கு தக்கன மாறிக்கணும்ல. என்ன சாப்பிட்டீங்களா? பொங்கல்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப எங்க வீட்டுக்கு வாங்க, குட்டி பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது. உங்ககிட்ட குட்டி பாப்பா தந்துடுறேன், நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. குட்டி செல்லத்தை நீங்களே வளர்த்துத்தாங்க, இல்லை நீங்களே வச்சு வளர்த்துக்கோங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இங்க வாங்க, குட்டி பாப்பா கூட சேர்ந்து நாம விளையாடலாம், சரியா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினுக்கு விளையாடுறதுக்கு ஆள் வேணும். நீங்க வாங்க, குட்டி பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், சரியா? நானே சரியா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதுக்குள்ளேயும் குட்டி பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டு போக சொல்லிட்டேன். சாடிமா, ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். ஐஸுக்காக பழைய ஞாபகமெல்லாம் வரணும். ஐசக்கா பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பழைய ஞாபகம், என் ஞாபகம், அனிதா ஞாபகம்லாம் இருக்குது. அஸ்வின் அருண் தான் மறந்துட்டா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. கூடிய சீக்கிரம் எல்லா ஞாபகமும் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். ஐ லவ் யூமா. எப்படி இருக்க? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? சாப்பிட்டியா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் குட்டீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், ஜட்டி போடாமல் உட்காருங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. அது அஸ்வின் செல்லம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? எங்க குட்டி பாப்பாலாம் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆச்சி. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வாழ்த்துக்கள் குட்டி ஏஞ்சல், ஸோ ஸ்வீட். ஐஸுக்கு ஒன்றும் ஆகாது, நான் ப்ரே பண்ணுறேன். ப்ளீஸ் ஐஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க குட்டி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விபிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 மகாலட்சுமிகள், 2 குட்டி தேவதை, நைஸ் வீடியோ, சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐஸு, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடவுள் துணையாக இருப்பாங்க. அருண், அஸ்வின், டு கியூட் தேவதை வந்தாச்சா? ஐ ஆம் வெரி ஹாப்பி. மை ஃபேமிலிக்கு ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா.
ஹாய் காயு அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயு அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெண்டு ஸ்வீட் டேவிட் வந்திருக்காங்க. எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சரியா? ஹாய் காயு அம்மா, எங்க குட்டி தேவதா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ராஜேஸ்வரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சிஸ்டர். ஐசு சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஸ்வீட் தேவதா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க குட்டி தேவதா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. இன்னைக்கு எங்க வீடியோ பார்த்துட்டு எங்க